சூர்யா அண்ட் மாதவன் லான்ச் பண்ண கடம்பன் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஆகியிருக்குங்க. ட்ரெய்லர் ஆரம்பிச்ச 20 செகண்ட்லயே பாகுபலியை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஜம்ப் சீக்வன்ஸ் வருது. கொஞ்சம் நம்புற மாதிரியும் இருக்கு. ஆனா கிராபிக்ஸ் பல்ல காட்டுற இடம் வந்து 2 இடத்துல சொல்லலாம். ஒன்னு அந்த தேன் கூடு வர்ற இடம், 2வது காட்டுக்குள்ள நாய்களுக்கு நடுவுல ஒருத்தர் மாட்டிக்கிற சீனு. அதுக்கு அடுத்தபடியா படத்தோட ஒன்லைன் என்னவா இருக்கும் அப்படின்றத கடகடன்னு சொல்லிட்டு நம்ம மனசே சொல்லிடும். காட்டையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்துட்டு வர ஒரு கிராம மக்கள், தன்னோட சுய லாபத்துக்காக காட்டை வித்து கூறு போட நினைக்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு போற மக்கள் அந்த கார்பரேட்டுக்கு எதிராக களத்துல இறங்குறாங்க. இவங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு வன யுத்தம் கடம்பன் படமா இருக்கலாம் அப்படின்றது நம்மளே சொல்லிடுவோம். ஆனா எந்த ப்ராஜெக்டுக்காக கடம்ப வனத்தை தேடி வில்லன் கேங் வருது அப்படின்றது தெரியலைங்க. மண்ணுக்கு அடியில் இருக்கிற வளமா இல்ல மண்ணுக்கு மேல இருக்கிற வளமா, அதுதான் ஒரு பெரிய டவுட். ட்ரெய்லர்ல வந்து பார்த்த உடனே பதற வச்ச இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 சீன் சொல்லலாம். ஒன்னு வந்து அந்த சகப் சேலை கட்டிட்டு வர ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வெடி விபத்துல சிக்கி பறக்கிற மாதிரி ஒரு சீன். இன்னொன்னு அந்த குட்டி குழந்தை மேல போலீஸோட லத்தி சார்ஜ். பார்த்த உடனே ஒரு செகண்ட் கப்புன்னு ஆயிடுச்சுங்க. சோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஆர்யா மட்டும் இல்ல, சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் யுவன் சங்கர் ராஜா எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில இருந்து பல்லால தேவனர் ராஜமௌலி சார் தேடி இருந்தார் அப்படின்னா ஆர்யா சூட்டபிளான கேண்டிடேட்டா இருந்திருப்பாரு. ஏன்னா உடம்ப வந்து சும்மா செதுக்கி வச்சிருக்காருங்க. அதே மாதிரி இன்டென்ஷனலா வச்சாங்களா இல்ல ட்ரெய்லர் கட்டுக்காக அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. காட்டுல ஆதிவாசிங்க அடி வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் கார்பரேட்டோட கூட்டம் களை கட்டிட்டு இருக்கு. படத்திலயும் இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தா சூப்பரா இருக்கும். மொத்தத்துல இந்த ஒரு ட்ரெய்லர் இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லலாம் சார்.